வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான தேங்காய் பால் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதற்கு சமைப்பான் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துப்போம். நான் காட்டுற அந்த தேக்கரண்டில் 2 தேக்கரண்டு எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சுவையாக இருக்கும். பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா அரிசி நான் சீரக சம்பா அரிசி 1.5 ஆழாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த அளவு மசாலா பொருட்கள். அரிசி நிறைய சேர்த்தோம்னா இன்னுமே கொஞ்சம் கூட மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பும் தோல் உரித்த பூண்டும் இதற்கு ரொம்ப சுவையும் மணத்தையும் கொடுக்கும். முந்திரி சிவந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் நான் நீள வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். பூண்டு பற்கள் ஒரு 10 பற்கள் தோல் உரித்து எடுத்திருக்கேன். பூண்டு பற்களை நம்ம சேர்த்துப்போம். சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு இளஞ்சிவப்பு நிறம் வரும் வரைக்கும் வதக்குவோம். நம்ம தேங்காய் பால் சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் பால் உடலுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? நமக்கு வயிற்றில் ஏதாவது புண் அந்த மாதிரி இருந்தால் அதற்கு ஒரு நல்ல மருந்து தேங்காய் பால். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தக்காளி நான் சேர்க்கலை, ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதால எனக்கு அது தக்காளி அதோட சேர்க்க விருப்பம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 1.5க்கு நான் 3 ஆழாக்கு ஊற்றுறேன். 1.5 ஆழாக்கு அரிசி எடுத்துக்கேன். ஏன்னா தண்ணின்னா நான் ஒரு 2.5 தான் நான் ஊற்றுவேன், அதுக்கு மேலே ஊற்ற மாட்டேன். ஆனால் தேங்காய் பாலில் சோறு கொஞ்சம் விரைச்சிக்கும், அவ்வளோ சீக்கிரம் வெந்து வராது நமக்கு. அதனால் 1.5 ஆழாக்கு அரிசிக்கு 3 ஆழாக்கு தேங்காய் பால் தாராளமாக நம்ம ஊற்றலாம். மூடி போட்டு நான் வைக்கிறேன். அது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரிசியை நம்ம சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் நான் போட மறந்துட்டேன். அதாவது வெங்காயத்துக்கு கூடவே பச்சை மிளகாய் மறக்காமல் போடுங்க. நான் மறந்துட்டதால இப்போ நான் சேர்த்தேன். வதங்கும் பொழுதே போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதி வந்து அந்த அரிசியும் அந்த தேங்காய் பாலும் சேர்ந்த பிறகு நம்ம மூடுவோம். உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு தண்ணீர் அளவு உங்களுக்கு எப்படி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அரிசியும் தேங்காய் பாலும் சேர்ந்து கொஞ்சம் வரும்பொழுது நான் இப்போ மூடி ஒரு 10 நிமிடம் இளந்தீல வச்சுருவேன். அது சரியான பதத்துக்கு வெந்து வரும். நெய் கூட நீங்கள் சேர்க்கலாம். எண்ணெய் இன்னுமே கூட ஒரு கரண்டி தாராளமாக சேர்க்கலாம். நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். 10 நிமிடம் ஆன பிறகு அதை மெதுவாக நம்ம திறந்து பார்ப்போம். உடையாமல் எடுக்கணும். ஓரங்களில் மெல்லமாக அப்படி கிளறி விட்ட மாதிரி மெல்லமாக எடுத்து நம்ம பரிமாறலாம். இல்லை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். தேங்காய் பால் சோறு தயாராகிடுச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.